ஹாய் காய்ஸ், எல்லோரும் எப்படி இருக்கீங்க? முட்டை மசாலா செய்யலாம். இது சூப்பராக இருக்குங்க. ரசம் சாதம், சாம்பார் சாதம், சப்பாத்தி, தோசை எல்லாத்துக்குமே நல்லாயிருக்கும். நீங்களும் செஞ்சு ட்ரை பண்ணி பாருங்கள். அடுப்பு பற்ற வச்சு கடாயை வச்சுக்கலாம். எண்ணெய் சேர்த்துக்குங்க. எண்ணெய் சேர்த்து காஞ்சவுடனே பெருஞ்சீரகம் போட்டுக்கலாங்க. பெருஞ்சீரகம் பொடி போட்டுக்கலாம், சேர்த்துக்குங்க. அது நல்லா கலர் சேஞ்ச் ஆனோடனே கருவேப்பிலை போட்டுக்கலாங்க. கருவேப்பிலை சேர்த்துட்டு வெங்காயம் கட் பண்ணி வச்சுருக்கேன் 2 வெங்காயம், அதையும் சேர்த்துக்குங்க. பொடி பொடியாக கட் பண்ணிக்கோங்க. எல்லாத்தையும் சேர்த்து நல்லா வதக்கி விடுங்க. வதங்கிறதுக்கு மஞ்சத்தூள், உப்பு சேர்த்துக்கலாங்க. நல்லா வதங்கிட்டோடனே தக்காளி பழம் 2 நல்லா பொடி பொடியாக கட் பண்ணி வச்சுருக்கேன், அதையும் இது நல்லா வதங்கட்டும். தக்காளி பழமும் சேர்த்துக்கலாம். வதங்கினோடனே நீங்கள் மறந்துடாமல் இதை செஞ்சு சாப்பிட்டு பாருங்கள். சூப்பராக இருக்குங்க. நல்ல சைடிஷ் இது. தக்காளி பழம் சேர்த்துக்குங்க. நல்லா கலந்துக்குங்க. அதையும் வெங்காயம் தக்காளி நல்லா வதங்கினோடனே மசாலா சேர்த்துக்கலாங்க. ரொம்ப சிம்பிளாக செஞ்சிடலாம் வீட்லேயே. தனி மிளகாய்த்தூள், கரம் மசாலா, வீட்டு மிளகாய்த்தூள் சேர்த்துக்குங்க. குழம்பு மிளகாய்த்தூள் அது 2 தேக்கரண்டி சேர்த்துக்குங்க. எல்லாத்தையும் நல்லா மிக்ஸ் பண்ணி விடுங்க. நல்லா கலந்துட்டு தண்ணி ஊற்றி கொதிக்க வச்சா தான் அந்த மிளகாய்த்தூள் வாசனை போகும். அதனால் தண்ணி ஊற்றி கொதிக்க வச்சுக்கலாம். இதெல்லாம் 2 இது கூட ஊற்றிக்கிங்க. 1.5 ஊற்றிக்கணும். நான் நல்லா தண்ணி கொதித்து மிளகாத்தூள் வாசனை போகிற வரை நல்லா கொதிக்க வைங்க மூடி வச்சு. நல்லா கொதிச்சிருச்சுங்க. தண்ணி வற்றிருச்சு. இப்போ முட்டை சேர்த்துக்கலாம். நான் ஒரு 5 முட்டை சேர்த்துருக்குறேன். உங்களுக்கு எந்த அளவு தேவையோ சேர்த்துக்குங்க. நீங்கள் முட்டையை சேர்த்து மேலே மிளகுத்தூள் சேர்த்துக்குங்க. நல்லா க்ளோஸ் பண்ணி விடுங்க. அப்போ தான் நல்லா வெந்து வரும். நல்லா க்ளோஸ் பண்ணி எடுத்துக்கலாம். நல்லா வேகட்டுங்க. ரொம்ப வேகமாக வைக்காதீங்க, நார்மலாக வச்சுக்கோங்க அடுப்பை. நல்லா வெந்துருச்சு. இப்போ அப்படியே திருப்பி போட்டுக்கலாம். பார்க்கவே எவ்வளோ சூப்பராக இருக்குது. அப்போ சாப்பிட எப்படி இருக்கும்? நீங்களும் செஞ்சு சாப்பிடுங்க. மறந்துடாமல் கமெண்ட் பாக்ஸில் எப்படி இருக்குன்னு சொல்லுங்கள். வீடியோவுக்கு லைக் போட்டுருங்க. மிளகாய் கிள்ளி சாம்பாருக்கெலாம் சூப்பராக இருக்கும். சப்பாத்திக்கும் செம்மையாக இருக்கும். க்ளோஸ் பண்ணிவிடுங்க. இப்போ நல்லா இந்த தண்ணி ஃபுல்லாக வற்றட்டோங்க. பார்த்துட்டே இருங்க. வற்றிருச்சு. இப்போ வேறு பவுலில் மாற்றி சாப்பிட வேண்டியது தான். இன்னும் நிறையா வீடியோஸ்லாம் போடுவாங்க. பெல் பட்டன் அழுத்திடுங்க மறந்துடாமல். அப்போ தான் நான் போடுற வீடியோஸ் எல்லாமே பார்க்கலாங்க. ஓகே, பாய் காய்ஸ்.